நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் ஆ, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் என்ன பண்ணுவாராம்? நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அப்ப இவ்வளவு நாள் நாம் ஜெபிக்கிறோம், வாக்குத்தத்தங்களை எல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோம். அதில் பலருடைய ஜெபம் தன்னுடைய சுய விருப்பம் நிறைந்த ஜெபமாய் காணப்படுகிறபடியினால். ஆகவேதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்ப ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு மனுஷன் காணப்படும் பொழுது, ஒரு மனுஷன் பழைய மனுஷனுடைய எல்லா விதமான சாயல்களை எல்லாம் அடக்கம் பண்ணி அவன் புதிய சிருஷ்டியின் சாயலை தரித்து கொள்ளும் பொழுது, இந்த கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாக அவன் வரும் பொழுது, அவனுடைய ஜீவியங்கள் மாற்றப்பட்டு அவனுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் காணப்படும் என்று சொன்னால், அவன் தனக்காக ஜெபிக்கிறவனாய் காணப்பட மாட்டான், தன்னுடைய சுய சித்தத்தை செய்கிறவனாய் காணப்பட மாட்டான். அவனுடைய ஜெபங்கள் எல்லாம், அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் வேறு விதமாய் காணப்படும். எப்படி காணப்படும் என்று சொன்னால், அழிந்து போகிற மக்களை குறித்ததான ஒரு பாரத்தோடு, ஆண்டவரே, என்னை ஒரு புதிய சிருஷ்டியின் சாயலுக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறீங்களே ராஜா, உம்முடைய வார்த்தை, ஆமென், நீர் என்னில் நிலைத்திருக்கிறீர், ஆமென், என்னை போல ராஜா மற்றவர்களையும் மாற்ற வேண்டுமே, அந்த கிறிஸ்துவின் அன்பை இவர்களும் ருசிக்க வேண்டுமே என்று சொல்லிதான் அவர்களுடைய ஜெபம் காணப்படும். அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாய் வடியும்.